பக்த மகாஜனங்களே, இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை ஆகப்பட்டது. முதல் பழனியமான் என்கிற இலங்கையாவான் செய்கின்ற அந்த அம்மாவுடைய ஆரம்பத்தில் முதலில் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். 2 பேர் தான் பூஜை பண்ணாங்க, அன்னதானங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலும் கந்த சஷ்டி பூஜைகள் எல்லாமே நல்ல விதமாக நடந்து வருகிறது. பக்த மகான்கள்லாம் நிறையா கூட்டம் வருதுங்க. கோவிலோட மகிமையே வேறு. ஆனால் இன்றைக்கி சித்தர்கள் கஞ்சி எல்லாம் கொண்டு ஊற்றுறாங்க. அதனால் அந்த அம்மாவுடைய ஒரு பராமரிப்பு நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணி பாலதண்டாயுர்வாணி சுவாமியோட அருட்பெருமாறு எல்லோரும் அழைக்கின்றோம். இப்பொழுது மியூசிக் பண்ணாங்க. பாலதண்டவாணி மியூசிக் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து எல்லாருடைய அன்பும் மக்களுடைய ஆதரவும் கொடுக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால் இந்த முருகப்பெருமானை வந்து சந்தித்து அவருடைய அருட்பெருமாறு உங்களுடைய அனைவரும் மனமார்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீ பழனியம்மாள் அவர்கள் இந்த விழாவை தொடங்கி வைப்பார்கள். உங்களுடைய சீக்கிரமே நல்லபடியாக நடக்கும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டி கொள்கிறோம். ஸ்ரீ கணேச பாலதண்டாயுர்வாணி ஆலயத்தின் நிர்வாகத்தையும் இதோடு சேர்த்துள்ளோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைப்பெல்லாம் செய்கின்றார்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் இருந்து இந்த குருவுடைய வழிபாடு செய்ய வேண்டும். பழனியிலே எப்படியே இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த இடத்தில் தெற்கே ஆறும் வடக்கே குளமும் இருக்கின்றது. இங்கே வடபழனி என்று இதுக்கு பெயர், கோகிரி என்று பெயர். கோன்னா பசுக்கள். அந்த காலத்தில் பசுக்கள்லாம் வந்து மலையை சுற்றி மேய போகுமா காத்தோரம். அதனால் கோகிரி குமரகிரி கணேச பாலதண்டவாணி சுவாமி பேர். அந்த பக்தர்கள் பயபக்தியுடன் இந்த அம்மா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 வருஷம் மேலே தான் இருக்கும். 19 ஆண்டுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. இருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பித்து வைத்து 2 பேர் தான். அம்மா வருவாங்க, அன்னதானம் போடுவாங்க, நாங்கள் பூஜை பண்ணுவோம், வந்துடும். அப்புறம் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய ஜனங்கள் வர்றாங்க. அந்த முருகனை திருவருள் அந்த அம்மா செய்த ஒரு நன்மை, எல்லாரும் செய்த நன்மையை கொண்டு இந்த விழாவை மியூசிக் சென்டர் என்று ஆரம்பிக்க போகிறார். அது எல்லோரும் வந்து கலந்து கொண்டு போகிற அன்புடன் பாலதண்டவாணி மியூசிக் சென்டர், பாலதண்டாயுர்வாணி யூடியூப் சேனல் ஆகினால் எல்லோரும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த கணேச பாலதண்டவாணி திருவருள் என்னவென்றால் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய கல்யாணம் வந்தாங்க. இவங்க கல்யாணம் ஆகிட்டு இப்போ குழந்தை பேர் கிடைச்சி சொல்லியிருக்காங்க. கிடைச்சிது 10 வருடம் 20 வருடம் கிடைச்சி குழந்தைலாம் கிடைச்சிருக்கு. அதனால் இதை நான் சொல்லக்கூடாது, நீங்களே தெரிஞ்சுக்கணும். வந்து பகவானுடைய திருவருள் பெருமாறுடைய அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ பழனியம்மா எங்களுக்கு இந்த ஆப்பக்குடலில் இவ்வளோ சிறப்பான தண்டாயுர்வாணி இருப்பாருன்னு மக்களுக்கு தெரியாது. நானும் ஃபஸ்ட்டு அப்பாவும் மட்டும் 2 பேர் 5 மணிக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப புலம்புவார். நம்ம பூஜை வழிபாடவே சரியாக நடத்த முடியலம்மா, நம்ம வழிபாட்டுக்கே யாரும் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா